அன்பே சிவத்துக்கு அப்புறம் அன்பே சிவத்தில் தான் அந்த மாதவன் அந்த கமல் வந்து ரெண்டு பேரும் வர்றது போர் அடிக்காத கொண்டு போவாங்க இல்லையா. அதே மாதிரி இதுலேயும் இன்டர்வல் வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் தான் வராங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை. ஆனால் வி ஆர் இன்வால்வ்டு இன் த மூவி. வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம். என்ன பண்ணுறது, இதையும் மறந்துடுவீங்க. மறந்துட்டேன்னா மூன்றாம் முறை கமல் மாதிரி இப்படி ட்ரை பண்ணுறியா? வந்து ஒரு சைல்டு அப்யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. சைல்டு அப்யூஸுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி ஒரு படம். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் போயிடும் பார்க்குறவங்களுக்கு, சஸ்பென்ஸ் படம். அதனால் வந்து அப்படி இருக்கும். அன்பே சிவத்துக்கு அப்புறம் அன்பே சிவத்தில் தான் அந்த மாதவன் அந்த கமல் வந்து ரெண்டு பேரும் வர்றது போர் அடிக்காத கொண்டு போவாங்க இல்லையா. அதே மாதிரி இதுலேயும் இன்டர்வல் வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் தான் வராங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை. ஆனால் வி ஆர் இன்வால்வ்டு இன் த மூவி. இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பினா கதை போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி கொண்டு போய் இன்டர்வலில் ஒரு 50% ஆஃப் தி சஸ்பென்ஸ் இஸ் ஓப்பன்டு. அண்டு எண்ட் ஆஃப் த மூவியில் வந்து உங்களுக்கு அது எல்லாமே அன்ஃபோல்ட் ஆகும். காமிக்கணும் இல்லையா கடைசியில் என்னத்துக்கு கொலை பண்ணுறாங்க என்னன்ட்டு. அதெல்லாம் அன்ஃபோல்ட் ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. வந்துட்டான் ஏன் வந்துட்டான்னு பேசின வடிவேலா இப்படி நடிக்கிறாருங்கிறது வந்து சிறப்பாக இருக்குது. அவரும் பாசிலும் பகத் பாசில் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே நடிச்சிருக்காங்க. பொருட்செலவுலாம் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்காங்க. படத்துக்கு ஒன்றும் பெருசாலாம் செலவு பண்ணல. ஆனால் படம் வந்து ரொம்ப நாள் ஓடும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 1 வீக் ஆர் 10 days கல்லா கட்டுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மாரிசன் பேர் வச்சுருக்காங்க, சிறப்பாக இருக்குது. ஏன்னா மாரிசன் வந்து உருமாறுறது அது மாதிரி இருக்கு இல்லையா. அது மாதிரி ஒரு ஞாபகம் படுத்தி பேஷண்ட்டு மாதிரி நடிக்கணுங்கிறது வந்து வடிவேல் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கார். வேறு என்ன வேணும்? யாருங்க? அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக ரோல் இல்லை. சும்மா ஜஸ்ட்டு அவங்க இன்சிடென்ட்ஸு அவங்களோட இதனால தான் அவர் இந்த கொலையெல்லாம் பண்ணுறார். பாவிசர்லாம் ஒன்றும் நடிக்கிறதுக்கு ஒன்றும் சான்ஸ் கிடையாது. சும்மா அதெல்லாம் இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ படம். இவங்க ரெண்டு பேர் தான். அது ரெண்டு பேரையும் பாசியில் கூட தள்ளி விட்டு வடிவேல் தான் படம். சிறப்பாக நடிச்சிருக்கான். அதாவது கதை அவ்வளோ டைட்டாக இருக்குது. நம்மளுக்கு மியூசிக்கை பற்றி கவலை கிடையாது, பாட்டை பற்றி கவலை கிடையாது, எதுவுமே கவலை கிடையாது. படம் அப்படி இப்போ ஒரு கதைன்னு சொல்கிறாங்க இல்லையா, கதையை வச்சு தான் படம் அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் படங்களில் தான் இது மாதிரிலாம் டைட்டாக கொண்டு போவாங்க. இந்த படம் நல்லா இருக்குது. டைரக்டருக்கு பாராட்டுகள். கிளைமேக்ஸ்னு ஒன்றும் இல்லை. அது வந்து பீக் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இருந்தாலும் படம் வந்து அப்படியே அன்ஃபோல்ட் ஆகிட்டே போகுது இல்லையா. அப்பயே நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது. கடைசீட்டில் அந்த ஒரு சின்ன சஸ்பென்ஸ் மாதிரி இருந்தது. எனக்கு அந்த டவுட் வந்தது, இது ஏன்டா இப்படி இப்படி எப்போ அவர் கையில் வழங்க மாட்டியிருந்தாங்க அப்படின்னு. அதையும் க்ளோஸ் பண்ணி அப்படியே முடிச்சிடறான் படம். நல்ல முத்தாய்ப்பாக படம் முடிஞ்சிருக்கு. சஸ்பென்ஸ் த்ரில்லராக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரியாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான் நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. நல்லா இருக்கு. எல்லாம் இருக்குங்க. மலையாள டைரக்டரு, அதனால நல்லா எடுத்துருக்காங்க. இருக்குது. ரெண்டு பேருமே ஹீரோ மாதிரி தான் இருக்காங்க. சாங் சுமார், பிஜிஎம் நல்லா இருக்கு. ஆமாம், எல்லாரும் சின்ன சின்ன ரோலு, ஆனால் நல்லா நடிச்சிருக்காங்க. சித்தாரா தான் ஜோடி அவனுக்கு. இல்லை இருக்கு, அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். படம் நல்லா இருக்கிறதுனால அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா இருக்கு. சாங் சுமார், பிஜிஎம் நல்லா இருக்கு. 10க்கு வந்து 8. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக போகும் ஒரு மாதிரியா. செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும் படத்தில். செகண்ட் ஹாஃப் நல்ல விறுவிறுப்பாக இருக்கும். மூவி செம சஸ்பென்ஸான மூவி, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். அமேசிங், சூப்பர், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. நல்லா ரசித்து பார்க்கலாம். டைம் போகிறதே தெரியல. வடிவேல் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் ஃபைட் சீன் அருமையாக இருக்குது. இது வரைக்கும் எந்த படத்துலையுமே ஒரு ஃபைட் போட்டதே கிடையாது. அருமையாக ஃபைட் பண்ணியிருக்காரு. அட்டகாசமான மூவி, ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்ல ஸ்டோரி, சூப்பராக இருக்குது. ரெண்டு பேருமே சேம். தராசு வச்சிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். கதையும் அந்த மாதிரி அம்சமாக எடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், இன்டர்வலுக்கு மேலே சூப்பர், அருமை, சூப்பர் சூப்பர். எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும்
நல்ல ஸ்டோரி இருக்குது, சூப்பராக இருக்குது. காமெடியாக தான் வராங்க. கதையெல்லாம் புதுமையாக போகுதுங்களா? கற்பழிச்சிடறாங்க இந்த பள்ளி மாணவிகள் அதை கொலை பண்ணுறாங்க. சேலம் காட்டுறாங்கன்னா சரி, ஒரே இடத்துல வீராணி ஸ்கூல் மட்டும் காமிக்கிறாங்க. மாரிசன் ஒரு சப்ஜெக்ட் ஃபில்முங்க. அவரு பகத் பாசில் ரெண்டு பேருமே ரொம்ப சைமல்டேனியஸாக நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம ஊர் சேலத்தெல்லாம் காட்டியிருக்காங்க, வீராணம் அந்த ஏரியாலாம் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நல்ல சப்ஜெக்ட் ஸ்டோரி. கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய ஒரு படம், ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக போகுது, நல்லா போகுது. செகண்ட் ஹாஃபில் தான் மெயினே. படத்தோட முழு கருவுமே செகண்ட் ஹாஃபில் தான். ஃபுல் சப்ஜெக்ட் எல்லாமே ஏ டு வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் தான். ரெண்டு பேரும் ஃபுல் ஃபைட்டிங்கு. பட் வடிவேலுக்கு தான் ஃபுல் ரோலு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஃபஸ்ட்டு வடிவேல் தான் இதில் ஹீரோவே. இதில் பகத் பாசி நல்லா ஈக்குவலாக நல்லா பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப சிறந்த படம். யுவன் ராஜா பரவாயில்லைங்க, ஆவரேஜாக இருக்குது. மேபி ஆவரேஜ் எனக்கு சரியாக தெரியல, பட் ஆவரேஜ் எல்லாமே மியூசிக்லாம் ஆவரேஜ் தான் இருக்குது. படம் வந்து நல்லா நல்லா டர்க்கடி, நல்லா ஸ்லோ இல்லாமல் நல்லா போகுது, போர் அடிக்காமல் போகுது. நல்லா இன்ட்ரோவில் நல்லா ஸ்பீடாக வருது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து நல்லா ஸ்டோரி வருது. இன்ட்ரோலுக்கு மேலே தான் ஸ்டோரியே. செகண்ட் ஹாஃப் படம் நல்லா போகுது. அதில் வந்து சப்ஜெக்டை சொல்லியிருக்காங்க. அந்த பெண் குழந்தைகள் பெண்களுடைய அந்த இது வந்து ஒரு சப்ஜெக்டை சொல்லியிருக்காங்க. படம் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க. இதில் வந்து இவரோட ஆக்டிங் சிறப்பாக இருக்குது, வடிவேலோட ஆக்டிங் சிறப்பாக இருக்குது. வைகை புயல் அடி பகத் பாசிகள் இணைஞ்சு நல்லா கலக்கியிருக்காரு. ஹீரோன்னு வந்து அந்த இவன் வடிவேலுடைய ஒய்ஃபாக அந்த பழைய படத்தெல்லாம் சித்தா நடிச்சிருப்பாங்க. அவங்க பேர் கோவை சார்லாம் போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காங்க. பழைய பாலத்தெல்லாம் அந்த புது அர்த்தங்க அந்த படத்தெல்லாம் பாடுவாங்களே, அவங்க பேர் சித்தார்த்த எவ்வளோ படத்தில் பாடுவாங்க. சித்தாரா தான் இந்த படத்தில் ஹீரோயின். நல்லா பண்ணியிருக்காங்க. வடிவேலுக்கு ஒய்ஃபாக நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க தான் இந்த படத்துக்கு வந்து மெயின் ஒரு சப்ஜெக்டே, இந்த கதையை கொண்டு வரதுக்கே செகண்ட் ஹாஃபில் மெயின் கருவே சித்தார்த் அந்த மேடம் தான், சித்தாரா தான். 7 கொடுக்கலாங்க, 7 கன்ஃபார்ம்.